நாம் ஜெயம் எடுக்கலாம். ஆமென். நிலையான ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது, உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. നമ്മൾ ഇന്ന് വായിക്കുമ്പോൾ ഇടയായിരുന്നു, എങ്കിലും ദൈവത്തിന്റെ സ്ഥിരമായ അടിസ്ഥാനം നിലനിൽക്കുന്നു. இரண்டாவது வாசித்தோம், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். രണ്ടാമതായി നമ്മൾ വായിക്കുമ്പോൾ ഇടയായിരുന്നു, കർത്താവ് തനിക്കുള്ളവരെ അറിയുന്നു എന്നും. ஆமென். அதுதான் நம்ம கேட்க போகிற வசனம். അതാണ് നമ്മൾ ഇന്ന് കേൾക്കാൻ പോകുന്ന വചനം. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். കർത്താവ് തനിക്കുള്ളവരെ അറിയുന്നു. ஆமென். சந்தோஷத்தோடு ஆமென். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். കർത്താവ് തനിക്കുള്ളവരെ അറിയുന്നു. நானும் நீங்களும் அவருக்குரியவர்கள். നമ്മൾ ഓരോരുത്തരും ദൈവത്തിനുള്ളവരാണ്. அவர் நமக்குரியவராய் இருக்கிறார். ദൈവം നമുക്കുള്ളവരാണ്. ஆமென். அப்படி இருக்கும்போது உறுதியான அஸ்திபாரம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ സ്ഥിരമായ ഒരു അടിസ്ഥാനം നമുക്കായി നിലനിൽക്കുന്നു. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறது உறுதியில்லாத ஒரு அஸ்திபாரம் அல்ல, நீங்கள் பெற்றிருப்பது உறுதியான அஸ்திபாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്ന സ്ഥിരമില്ലാത്ത ഒരു അടിസ്ഥാനത്തെ അല്ല, സ്ഥിരമായ അടിസ്ഥാനത്തെ നമ്മൾ ഓരോരുത്തരും പ്രാപിച്ചിരിക്കുന്നു. சந்தோஷமுள்ளவர் സന്തോഷമുള്ളവർ. அல்லேலூயா. உறுதியான அஸ்திபாரம் உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். സ്ഥിരമായ അടിസ്ഥാനം ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്നു. ஆமென். அதுதான் சீயோனில் ஒரு மூலைக்கல்லை வைக்கிறேன். നമ്മൾ പറയുന്നത് സിയോനിൽ ഒരു മൂലക്കല്ലുണ്ട്. ஆமென். அது யாரும் இல்லை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. അത് വേറെ ആരുമല്ല, നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവാണ്. ஒரு பெரிய ஒரு அடித்தளம் இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்திருக்கிறார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമുക്കൊരു വലിയൊരു അടിസ്ഥാനത്തെ കൊടുത്തിരിക്കുന്നു. ஆமென். எபேசியருடைய புத்தகம் ஆமென் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆமென் அதனுடைய ஆமென் 20ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. The book of Ephesians chapter 2 verses 20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். എഫേസ്യർ 2:20 വാക്യപ്രകാരം പറയുന്നു, ക്രിസ്തുയേശു തന്നെ മൂലക്കല്ലായിരിക്കെ നിങ്ങളെ അപ്പോസ്തലന്മാരും പ്രവാചകന്മാരും എന്ന അടിസ്ഥാനത്തിന്മേൽ പണിതിരിക്കുന്നു. இது சொல்வதற்கான பிரதான காரணம், ഇത് പറയാനുള്ള പ്രധാനമായ കാരണം எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. എഫേസ്യർ 2:18 വാക്യപ്രകാരം പറയുന്നു, அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். അവൻ മുഖാന്തരം നമുക്ക് ഇരുപക്ഷക്കാർക്കും ഏകാത്മാവിനാൽ പിതാവിലേക്ക് പ്രവേശനമുണ്ട്. ஆமென். யார் அந்த இரு ஆமென் நபர்கள்? ആരാണ് ഈ ഇരുപക്ഷക്കാർ? ஒன்று தூரமாய் இருந்தவர்கள், ഒന്നാമതായി ദൂരത്തിരുന്നവർ, இனி ஒன்று சமீபமாய் வந்தவர்கள். ഇനി ഒരുത്തരിൽ സമീപത്തായിരുന്നവർ. ஒன்று தூரமாய் இருந்தவர்கள், ഒന്നാമതായി ദൂരസ്ഥരായിരുന്നവർ, இன்று ஆமென் சமீபமாய் இருந்த எல்லாருக்கும். അതുപോലെ രണ്ടാമതായി സമീപത്തുള്ളവർക്ക്. அதுதான் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். അതാണ് എഫേസ്യർ 2:17 വാക്യത്തിൽ പറയുന്നു, ஆமென். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் അവൻ വന്ന് ദൂരത്തായിരുന്ന നിങ്ങൾക്ക്, சமீபமாய் இருந்த அவர்களுக்கும், ദൂരത്തായിരുന്ന നിങ്ങൾക്ക് സമാധാനവും സമീപത്തുള്ളവർക്ക് ஆமென் சமாதானத்தை சுவிசேஷமாக அவர் அறிவித்தார். സമാധാനവും സുവിശേഷിച്ചു. அப்ப தூரமாய் இருந்தவர்களையும் ദൂരത്തിരുന്നവരെയും சமீபமாய் இருந்தவர்களையும் സമീപസ്ഥരായിരുന്നവർക്കും ஒருபோல் நினைத்த தேவன். അവരെ രണ്ടുപേരെ ഒരേപോലെ വിചാരിച്ച ദൈവം. ஏனென்றால் இருவரும் அவருக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். എന്തുകൊണ്ടെന്നാൽ ഈ രണ്ട് പക്ഷക്കാരും ദൈവത്തിനുള്ളവരാണ്. ஆமென். நாம் ஒரு நாள் தூரமாய் இருந்தோம், നമ്മൾ ഓരോരുത്തരും ഒരു സമയത്ത് ദൂരസ്ഥരായിരുന്നു. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமாய் மாறிவிட்டோம். എന്നാൽ ഇപ്പോൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം കൊണ്ട് നമ്മൾ എല്ലാവരും സമീപമായിരിക്കുന്നു. இப்பொழுது அவருடைய அஸ்திபாரம் நமக்குள்ளாக இருக்கிறது. ഇപ്പോൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ അടിസ്ഥാനം നമുക്കുള്ളിലുണ്ട്. அவர் தமக்குரியவராய் இருக்கிற நம்மை நன்றாக அவர் அறிந்திருக்கிறார். അതുകൊണ്ട് കർത്താവിലുള്ള നമ്മളെ ഓരോരുത്തരെയും ദൈവം നന്നായി അറിയുന്നു. ஹலோ ஹalleluya. தெய்வம் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். ദൈവം നമ്മളെ ഓരോരുത്തരെയും നന്നായി അറിഞ്ഞിരിക്കുന്നു. ஆமென். உலகத்திலே மனிதர்கள் உங்களை அறியவில்லை என்றாலும் உங்களை நன்றாக அறிந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ഈ ലോകത്തിലുള്ളവർ നമ്മളെ അറിഞ്ഞില്ലെങ്കിലും നമ്മളെ നന്നായി അറിയുന്ന ഒരു ദൈവത്തെയാണ് നമ്മൾ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ஏன் அந்த வார்த்தை தம்முடையவர்களை தேவன் அறிந்து சொல்வதற்கு காரணம், എന്തുകൊണ്ടാണ് ആ വാക്യം അങ്ങനെ പറയുന്നത്? ദൈവത്തിൽ കർത്താവിനുള്ളവരെ കർത്താവ് അറിയുന്നു എന്ന് പറയുന്നത്. ஆமென். நீங்கள் எப்பொழுது தூரமாய் இருந்து சமீபமாய் வந்துட்டீங்களோ அப்பொழுதிலிருந்து அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறீர்கள். നിങ്ങൾ എന്തുകൊണ്ടെന്നാൽ ദൂരസ്ഥരായ നമ്മൾ സമീപമായി വന്നിരിക്കുമ്പോൾ നമ്മൾ ഓരോരുത്തർ അതിന് ശേഷം ഇരിക്കുന്നത് കർത്താവിന്റെ ഉള്ളംകൈയിലാണ്. ஆனால் நாம் பலர் இருந்தீங்கன்னா தூரம் நாம விட்டு போற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். എന്നാൽ പലപ്പോഴും നമുക്ക് ദൈവത്തെ
கொண்டிருக்கிறது. ചിന്തയാണ് നമുക്കുള്ളിൽ കടന്നു വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ஆனால் இந்த தேவனுடைய கைகளில் தான் இருக்கிறீர்கள். നമ്മൾ ഇപ്പോഴും കർത്താവിന്റെ ഉള്ളിൽ കയ്യിലാണ് ഇരിക്കുന്നത്. ஆமென். அது காரணம் ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிறது. അത് കാരണം പറയാൻ ഒരു വീട്ടിൽ ഒരു കുഞ്ഞ് വളർന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ அந்த வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். ആ വീട്ടിൽ അപ്പനും അമ്മയും ഉണ്ട്. அந்த பிள்ளை அப்பா வீட்டில் தான் இருக்கிறது. ആ കുഞ്ഞ് അപ്പന്റെ വീട്ടിലാണ് ഇരിക്കുന്നത്. ஆனால் அந்த பிள்ளையோட விஷயம் அப்பாவை விட்டு தூரம் போற மாதிரி ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். ആ വീട്ടിനുള്ളിൽ ഇരുന്നാലും ആ കുഞ്ഞിന് എപ്പോഴും അപ്പനിൽ നിന്ന് ദൂരത്താവുന്ന ഒരു അനുഭവം ഒരു ഫീൽ ആവും. ஆமென். அது தேவனால் உண்டாவதல்ல. അത് ദൈവത്താൽ സംഭവിക്കുന്നതല്ല. ஆமென். தன்னுடைய சிந்தனையினாலே அவனுடைய சிந்தனையினாலே உண்டான ஒரு அனுபவமாக இருக்கிறது. അതിനാൽ തന്നെ അവർക്ക് തന്നെത്താൻ ഉണ്ടാകുന്ന ചിന്തയിൽ വരുന്നതാണ് ദൂരത്തായിരിക്കുന്നത്. இன்று நம்முடைய சிந்தனைகளில் நாம் ஜெயமெடுக்கலாம். ഇന്ന് നമ്മൾ ആ ചിന്തകളുടെ മേൽ നമ്മൾ ജയമെടുക്കുന്നവരായി. ஆமென். உங்களுடைய இதயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடையவனாய் இருக்கிறேன். നിങ്ങൾ ഓരോരുത്തരും പറയണം, ഞാൻ കർത്താവിനുള്ളവരാണ്. ஆமென். எனக்கு ஆமென் நிலையான ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. എനിക്ക് നിലനിൽക്കുന്ന ഒരു അടിസ്ഥാനമുണ്ട്. மண்ணின் மேல் கெட்டின அஸ்திபாரம் அல்ல. അത് മണ്ണിന്റെ മേലുള്ള ഇട്ട ഒരു അടിസ്ഥാനമല്ല. ஆமென். அது ஆமென் யாராலும் தகர்க்க முடியாத பெரிய ஒரு கல்பாறையின் மேல் ஆமென் விடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திபாரமாக நாம் இருக்கிறோம். ആരാലും തകർക്കുവാൻ കഴിയാത്ത കല്ലിന്മേലിട്ട ഒരു അടിസ്ഥാനമായിരിക്കുന്നു. அப்படி தூரமாக இருந்த உங்களை அவருடைய ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2:18 சொல்லி இருக்கிறோம். അതാണ് എഫെസ്യർ 2:18 ദൂരത്തായി നമുക്ക് 18. ஆமென். അവൻ മുഖാന്തരം നമുക്ക് ഇരുപക്ഷക്കാർക്കും ഏകാത്മാവിനാൽ പിതാവിലേക്ക് പ്രവേശനമാണ്. അപ്പോൾ அவன் இருவரையும் ஒரே ஆவியானவரால் தேவன் அழைத்தார். ആ ഇരുപക്ഷക്കാരെ ഒരേ ആത്മാവിനാൽ ദൈവം കൂട്ടിച്ചേർത്തു. அதில் 19 வாக்கியம் வாய்க்கணும். ஆகிய இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். അതുകൊണ്ട് 19 വാക്യം ഇപ്രകാരം പറയുന്നു, ആകയാൽ നിങ്ങൾ ഇനി അന്യന്മാരും പരദേശികളുമല്ല, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடுமாய் இருக்கிறீர்கள். വിശുദ്ധന്മാരുടെ സഹപൗരന്മാരും ദൈവത്തിന്റെ പൗരക്കാരും അത്രേ. அப்ப நீங்கள் அந்நியர் கிடையாது, ഇപ്പോൾ നമ്മൾ അന്യന്മാരല്ല, பரதேசி கிடையாது. നമ്മളിപ്പോ പരദേശികളുമല്ല. நம்ம ஜெபிப்போம், எப்படி ஜெபிப்போம்? നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അപ്പോൾ എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കും? ஆண்டவரே, பரதேசியாக இருக்கிற என்னை നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നത് ഞങ്ങൾ പരദേശിയായിരിക്കും തന്നെ என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. എന്നെ ചിന്തിക്കണേ കർത്താവേ. ஆண்டவரே, நான் ஒரு பரதேசியா இந்த தேசத்தில் வந்தேன். നമ്മൾ പറയും, ദൈവമേ ഞാൻ ഒരു പരദേശിയായി ദേശത്തിൽ കടന്നു വന്ന് ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. എന്നെ നീ ഒന്ന് ഓർക്കണമേ. இப்போது யாக்கோபு ஜெபித்தது போல தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ഇപ്പോഴും നമ്മൾ യാക്കോബ് പ്രാർത്ഥിച്ചതുപോലാണ് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ஆதியாகம புத்தகத்திலே நாம் பல வருஷமாக ஓட்டியாச்சு. നമ്മൾ ഇപ്പോൾ പല വർഷമായി ഉൽപ്പത്തി പുസ്തകം വെച്ച് നമ്മൾ இனி ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. யோசேப்பை கூட நம்ம இதுவரைக்கும் பார்க்கல. ഇനി നമ്മൾ യോസേഫിന്റെ കാര്യത്തിൽ പോലും ചെന്നെത്തിയിട്ടില്ല. யாக்கோபிலே நிற்கிறோம். യാക്കോബിലെ നിന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. பரதேசி பரதேசி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். പരദേശി പരദേശി എന്ന് പറയും, യാക്കോബിലെ നിന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. பிரியமானவர்களே, மல்கியா முடிந்து மத்தாயி முடிந்து இப்போது நம்ம எபேசியர்களாக கடந்து வந்திருக்கிறோம். നമ്മൾ മലാക്കി കഴിഞ്ഞ് മത്തായി കഴിഞ്ഞ് നമ്മൾ ഇപ്പോൾ എഫെസ്യരിനുള്ളിൽ കടന്നു വന്നിരിക്കുന്നു. எபேசியருடைய புத்தகம் காட்டுகிறது நீங்கள் கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறீர்கள். എഫെസ്യരുടെ പുസ്തകത്തിൽ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും, നമ്മൾ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരമായിരിക്കുന്നു. ஆமென். அவருடைய சரீரம் என்றால் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். നമ്മൾ ശരീരമായിരിക്കും, ആ ശരീരത്തിന്റെ ഓരോ അവയവങ്ങളാണ് നമ്മൾ ഓരോരുത്തരും. நீங்கள் அந்நியர் அல்ல, ഇപ്പോൾ നമ്മൾ അന്യന്മാരല്ല, நீங்கள் பரதேசிகள் அல்ல. നമ്മൾ പരദേശികളുമല്ല. ஆண்டவர் யோசேப்பு தெளிவாக சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். വിശുദ്ധന്മാരുടെ സഹപൗരന്മാരും ദൈവത്തിന്റെ പൗരക്കാരും അത്രേ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எத்தனை பேர் இந்த தரிசனத்துக்குள்ளாக இந்த வெளிப்பாடுகளை கடந்து வர விருப்பப்படுகிறீர்கள்? എത്ര പേർ ഈ ദർശനത്തിനുള്ളിൽ കടന്നു വരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു? ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ ദൈവത്തിന്റെ ഭവനക്കാരാണ്. ஆமென். நீங்கள் பலர் அல்ல, இப்ப நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள். നമ്മൾ പലരല്ല, ഇപ്പോൾ നമ്മൾ എല്ലാവരും ഒന്നാണ്. நீங்கள் அவருடையவராய் இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ കർത്താവിന് ഉള്ളവരാണ്. நீங்களே ஆமென் கர்த்தரை அதிகமாக அறியவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களை அதிகமாக தினம் தினம் அறிந்து கொண்டிருக்கிறார். നമ്മളെ മറ്റുള്ളവർ നന്നായി അറിഞ്ഞില്ലെങ്കിലും ദൈവം ഓരോ ദിവസവും നമ്മളെ നന്നായി അറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஆமென். நம்மளை நாம் நன்றாக அறியவில்லை என்றாலும் கர்த்தர் நன்றாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறார். നമ്മൾ നമ്മളെ നന്നായി അറിഞ്ഞില്ലെങ്കിലും നമ്മളെ കർത്താവ് നന്നായി അറിയുന്നുണ്ട്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் அதிகமாக தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். നിങ്ങളെക്കാളും നിങ്ങളെ ദൈവം നന്നായി അറിഞ്ഞിട്ടുണ്ട്. அப்படி இருக்கும்போது அவன் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய 20ஆம் வாக்கியம் அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ തന്നെ വചനം ഇപ്രകാരം പറയുന്നു,
பிரியமானவர்களே, പ്രിയപ്പെട്ടവരെ, ஆமென், நீங்களும் ஒரு கல்லாக இருக்கிறீர்கள். നമ്മൾ ഓരോരുത്തരും ഓരോ കല്ലായിരിക്കുന്നു. ஆவியினுடைய மாளிகையிலே கட்டப்பட்டு வருகிற நீங்கள் ஒரு கல்லாக இருக்கிறீர்கள். ആത്മാവിനാൽ കെട്ടപ്പെട്ട ആ ഭവനത്തിൽ നമ്മൾ ഓരോരുത്തരും ഓരോ കല്ലായിരിക്കുന്നു. ஆமென். பவுல் ஆமென் ஆல்ரெடி அந்த கல்லாக இருக்கிறார். പൗലോസ് ഓൾറെഡി അതിന്റെ കല്ലായിട്ടുണ്ട്. நீங்கள் அந்த கல்லாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். നമ്മളും ആ കല്ലിന്മേൽ നമ്മൾ ഓരോ കല്ലായി മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേര് ആമേൻ പറയും? ஆமென். உங்களுடைய ஆமென் ஆமென் லட்சியம், உங்களுடைய தன்மை, இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்னவென்றால் நீங்கள் கர்த்தருடைய கல்களாய் இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ നമ്മളുടെ ഓരോരുത്തരുടെ ലക്ഷ്യം എന്ന് പറയുന്നത് നമ്മൾ ഓരോരുത്തരും ആ അടിസ്ഥാനത്തിന്റെ ഓരോ കല്ലുകളായിരിക്കുന്നു. ஹalleluya. ഹല്ലേലൂയ. அடிஸ்தானத்துக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற கல்லுகளாய் இருக்கிறீர்கள். ഈ അടിസ്ഥാനത്തിന്മേൽ കെട്ടപ്പെട്ടിരിക്കുന്ന ഓരോ കല്ലുകളാണ് നമ്മൾ ഓരോരുത്തരും. அப்படி இருக்கும்போது அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். അങ്ങനെ ഇരിക്കുന്ന ഈ അടിസ്ഥാനത്തിന്റെ മൂലക്കല്ല് എന്ന് പറയുന്നത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവാണ്. ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை ரட்சிப்பதற்காக சதா காலங்களிலும் அந்த பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறவராய் இருக்கிறார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്റെ മക്കളെ രക്ഷിക്കാനായി എപ്പോഴും കാത്തിരിക്കുകയാണ്. இந்த அஸ்திபாரம் மணமேல் கட்டப்பட்டதல்ல. காற்றடித்தால் இந்த ஆமென் கல்லுகள் விழுந்து போவதற்கு இந்த அஸ்திபாரத்திற்கு நிலையான அஸ்திபாரம் இருக்கிறது. எந்த ஒரு ஆமென் காற்றுகள் அடித்தாலும், எந்த ஒரு நிலைமைகள் கடந்து வந்தாலும் அதை ஆமென் இந்த கல்லுகள் மேல் ஜெயம் எடுக்க முடியாது. ഇപ്പോൾ ഈ അടിസ്ഥാനം എന്ന് പറയുന്നത് മണ്ണിന്മേൽ കെട്ടിയത് ഒരു കാറ്റ് വീഴുമ്പോൾ അത് തകർന്നു പോകുവാൻ ഇത് മണ്ണിന്മേൽ കെട്ടിയതല്ല, എപ്പോഴും നിലനിൽക്കുന്ന ഒരു അടിസ്ഥാനം, സ്ഥിരമായ ഒരു അടിസ്ഥാനം. பிரியமானவர்களே, உனக்கு ஒரு அடிஸ்தானம் இருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും ഒരു അടിസ്ഥാനമുണ്ട്. அது மனுஷன் போட்ட அடித்தளம் அல்ல. അത് ഈ ലോകത്തിലെ മനുഷ്യർ ഇട്ട ഒരു അടിസ്ഥാനമല്ല. சாத்தானுடைய அதிகாரத்துடைய அடித்தளத்தை எடுத்து ആ സാത്താനുடைய അടിസ്ഥാനത്തെ എടുത്തു മാറ്റി இயேசு கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லை பிதாவானவர் இங்கே நாட்டினார். യേശു ക്രിസ്തു എന്ന മൂലക്കല്ല് പിതാവായ ദൈവം ഇവിടെ നാട്ടുവാനിടയായി. ஆமென். அந்த மூளைக்கல்லை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ആ മൂലക്കല്ലായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിനെ തൊടുവാൻ ഒരു അധികാരത്തിന് കഴിയില്ല. அதிலே கட்டப்பட்ட கல்லை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ഈ കെട്ടപ്പെട്ട കല്ലിനെ തൊടുവാൻ ആർക്കും അധികാരമില്ല. ஏனென்றால் நீங்கள் அவருடைய கல்லின் மேல் நீங்களும் அப்போஸ்தலரைப் போல கட்டப்பட்டு வருகிற கற்களாய் இருக்கிறீர்கள். എന്തുകൊണ്ടെന്നാൽ ഈ അടിസ്ഥാനത്തിന്മേൽ കെട്ടപ്പെട്ടവരാണ് നമ്മൾ ഓരോരുത്തരും. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டிருக்கிறதாம். അവനിൽ കെട്ടിടം മുഴുവനും യുക്തമായി ചേർന്ന് 21ஆம் வாக்கியம். இசைவாய் என்ன செய்திருக்கிறது? இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. അവനിൽ കെട്ടിടം മുഴുവനും യുക്തമായി ചേർന്ന് കർത്താവിൽ വിശുദ്ധ മന്ദിരമായി വളരുന്നു. ஆமென். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். അവനിൽ നിങ്ങളെയും ദൈവത്തിന്റെ നിവാസമാകേണ്ടതിന് ആത്മാവിനാൽ ഒന്നിച്ചു പണിതു വരുന്നു. நீங்கள் எப்படி கட்டப்பட்டு வருகிறீர்கள்? നിങ്ങൾ എങ്ങനെ അതിനെ കെട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നു വെച്ചാൽ ஆவியினாலே. ആത്മാവിനാൽ. ஆமென். இந்த வசனம் கவனமாக கேளுங்க. ஆவி 22ஆம் வாக்கியம். ஆவியினாலே ആത്മാവിനാൽ தேவனுடைய ദൈവത്തിൽ வாசஸ்தலமாக ദൈവത്തിന്റെ നിവാസമാകേണ്ടതിന് கூட்டி ഒന്നിച്ച് கட்டப்பட்டு வருகிறீர்கள். പണിതു വരുന്നു. ஹalleluya. ഹല്ലേലൂയ. இது எனக்குரியது மட்டுமல்ல, ഇത് എനിക്ക് മാത്രമുള്ളതല്ല, ஆவியானவராலே ആത്മാവിനാൽ உங்களை எல்லாவரையும் கூட்டி നമ്മളെ എല്ലാവരെയും കൂട്ടി இசைவாய் இணைக்கப்பட்டு ഒന്നായി ചേർന്ന് ஒரு வாசஸ்தலமாக നമ്മളെ ഒരു നിവാസമായി தேவன் கட்டி கட்டி நமக்காய் வந்து கொண்டிருக்கிறார். ഇപ്പൊ ദൈവം നമ്മളെ ഓരോരുത്തരും കെട്ടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ഇവർക്ക് ആമേൻ പറയാം. ஆமென். இந்த கட்டுகிறவருடைய கரங்களுக்குள்ளாய் இருக்கும்பொழுது பிரியமானவர் ஆவியானவருக்கு இசைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறீர்கள். ഈ നമ്മൾ കെട്ടപ്പെടുന്നത് എങ്ങനെ വെച്ചാൽ ആത്മാവിനാൽ ഒന്നിച്ച് ചേർത്ത് കെട്ടുകയാണ്. ஆமென். அப்படி இருக்கும்போது இந்த தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றார், தீமோத்தேயுவே, ஆமென், நீ கிறிஸ்துவின் கிருபையில் என்ன செய்? பலப்படு என்று சொல்லிதான் இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். ഈ അതുകൊണ്ടാണ് തിമോത്തിയോസിന് ഇങ്ങനെ എഴുതുന്നത്, നീ ക്രിസ്തുയേശുവിലുള്ള കൃപയാൽ ശക്തിപ്പെടും. ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்கிறது. 2 തിമോത്തിയോസ് 2-ാം അധ്യായം 1-ാം വാക്യം. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்? பலப்படு. ക്രിസ്തുയേശുവിലുള്ള കൃപയാൽ ശക്തിപ്പെടുക. ஆமென். அந்த கிருபையினால் நீ என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். ആ ദൈവത്തിന്റെ കൃപയിൽ നീ ശക്തിപ്പെടണം. ஆமென். அப்படி இருக்கும்பொழுது யார் கர்த்தருக்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ ആരാണ് കർത്താവിലുള്ളവരെന്നാൽ, யார் அவரால் அறியப்பட்டிருக்கிறார்கள் என்றால், ആരവരെ അറിഞ്ഞിരിക്കുന്നു
இருக்கிறார்கள். ദൈവത്തിനുള്ളിൽ ആര് അധികമായി സ്നേഹിക്കപ്പെടുന്നോ അവരെ ദൈവം അറിഞ്ഞിരിക്കുന്നു. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அத்தியாயம் 3 ஆமென் வாசிக்கலாம். தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 കൊരിന്ത്യർ 8ആം അധ്യായം 3ആം വാക്യത്തിൽ ഇപ്രകാരം പറയുന്നു, ഒരുത്തൻ ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നു എങ്കിലോ അവനെ ദൈവം അറിഞ്ഞിരിക്കുന്നു. ஆமென் ആമേൻ. ஹalleluya ஹalleluya. அப்ப நீங்க கர்த்தரில் அன்பு கூர்ந்ததனால தான் நீங்கள் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள். നമ്മൾ ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നത് കൊണ്ടാണ് ഇന്ന് നമ്മൾ ഓരോരുത്തരും ഇവിടെ ആരാധനയ്ക്ക് കടന്നു വരുവാനായിട്ട്. முழுமையாக உறுதியாகிவிட்டது. ഇത് പൂർണ്ണമായിട്ട് നമുക്ക് അവകാശം കിട്ടി. நீங்கள் கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். നമ്മൾ ദൈവത്താൽ അറിയപ്പെട്ടിരിക്കുന്നു. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ? கர்த்தரை நேசித்ததனால தான் தேவனுக்கு ஆராதனை கொடுக்கிறீர்கள். കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്നവരാണ് ദൈവത്തിന് ആരാധന കൊടുക്കുന്നത്. அப்ப நீங்கள் கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். അപ്പോൾ നമ്മൾ ഓരോരുത്തരും ദൈവത്താൽ അറിയപ്പെട്ടവരാണ്. எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? എല്ലാവർക്കും മനസ്സിലായോ? எல்லாருக்கும் கிளியர் ஆகணும். நீங்கள் கர்த்தாவால் இயேசுவால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். നമ്മൾ ഓരോരുത്തരെയും കർത്താവായ യേശു അറിഞ്ഞിരിക്കുന്നു. ஓ எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? എത്ര വലിയ വിഷയമാണിത്. எத்தனையோ லட்சக்கணக்கில் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பரலோகம் உங்களை அறிந்திருக்கிறது. എത്ര കിലോമീറ്റർ ദൂരത്തുള്ള സ്വർഗ്ഗം നമ്മളെ ഓരോരുത്തരെയും അറിഞ്ഞിരിക്കുന്നു. பவுலோஸ் 3ஆம் பரலோகம் வரை தான் போயிருக்கிறார். പൗലോസ് കൂടെ 3ആം സ്വർഗ്ഗത്തോളം മാത്രമാണ് എടുക്കപ്പെട്ടത്. ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ആർക്കും അടുത്തുകൂടാത്ത വെളിച്ചത്തിലാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു വസിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. அங்கே இருக்கிற சீட்ல தான் தேவன் நம்மை உட்கார செய்ய போகிறார். ആ ദൈവം ഇരിക്കുന്ന ആ സിംഹാസനത്തിലാണ് നമ്മളെ ഓരോരുത്തരും ഇരിക്കുന്നത്. பவுல் போனதை காட்டிலும் அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தில் தான் நம்மை உட்கார செய்ய போகிறார். ആ പൗലോസ് പോയ ഇടത്തിൽ നിന്ന് അതിന് മേലായ ഒരു ഇടത്തിലാണ് ദൈവം നമ്മളെ ഓരോരുത്തരെയും ഇരുത്തുവാൻ പോകുന്നത്. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக கரங்களை வைத்து தேவனை துதிக்க வேண்டும். ഇത്ര വലിയ ആ ഒരു ഭാഗ്യം പ്രാപിച്ച നമ്മൾ ഓരോരുത്തരും കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യണം. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஆமென். அப்படி இருக்கும்போது ஆமென் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு போறேன்? தேவனுக்கு முன்பாக 2 பாத்திரங்கள் இருக்கிறது. ഞാൻ എന്തുകൊണ്ട് ഈ കാര്യം പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്? ദൈവത്തിന് മുമ്പിൽ 2 പാത്രങ്ങളുണ്ട്. ஆமென். அவர் என்னவென்றால் ஒன்று கனமுள்ள பாத்திரம், இனி ஒன்று கனவீனமுள்ள பாத்திரம். ഒന്ന് 2 தீமோத்தேயுஸ் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் வாசிக்கும் பொழுது 2 விதமான பாத்திரம். ஒன்று மானிய பாத்திரம், ஆமென். அடுத்தது ஆமென் ஹீன பாத்திரம். 2 തിമോത്തിയോസ് 2ആം അധ്യായം 20ആം വാക്യത്തിൽ 2 വിധമായ പാത്രത്തെ പറ്റി പറയുന്നു. മാന്യമായ പാത്രവും ഹീനമായ പാത്രവും. ஆமென். ஒன்று வாசிக்கும் பொழுது அது கனமுள்ள பாத்திரம், கனவீனமுள்ள ஒரு பாத்திரம். മാന്യമായ പാത്രം, ഹീന പാത്രം. பிரியமான 2 பாத்திரங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ഈ 2 പാത്രങ്ങളെ ദൈവം നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஆமென். எது கர்த்தருக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறது? ഏത് ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ മാന്യമുള്ള പാത്രമായിരിക്കുന്നു? எந்த பாத்திரம் எஜமானனுக்கு உபயோகமுள்ளதாக பாத்திரமாக இருக்கிறது? ഏത് പാത്രം യജമാനന് ഉപയോഗമുള്ളതാകുമോ? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுஸ் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 2 തിമോത്തിയോസ് 2ആം അധ്യായം 21ആം വാക്യം. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு ഇവയെ വിട്ടകന്ന് தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் തന്നെത്താൻ വെടിപ്പാക്കുന്നവൻ அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் വിശുദ്ധവും எஜமானனுக்கு ഉടമസ്ഥന് அவன் உபயோகமானதும் ഉപയോഗമായി எந்த நற்கிரியைக்கும் നല്ല വേലയ്ക്കൊക്കെയും ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ഒരുങ്ങിയിരിക്കുന്ന മാനപാത്രമായിരിക്കും. ஹalleluya. ഹല്ലേലൂയ. நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கனமுள்ள பாத்திரமாயிருக்கிறீர்கள். നമ്മൾ ഓരോരുത്തരും ഒരുങ്ങിയിരിക്കുന്ന മാനപാത്രമായിരിക്കുന്നു. எப்படி இந்த கனமுள்ள பாத்திரமாய் மாறுகிறது என்றால் എങ്ങനെ ഈ മാനപാത്രമാകുന്നുവെന്ന് വെച്ചാൽ இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறவன். ഇവയെ വിട്ട് തന്നെത്താൻ വിശുദ്ധീകരിക്കുന്നവൻ. அவன் எதை விட்டு? ഏതിനെ വിട്ടിട്ട്? அவன் அதே அதிகாரத்திலே அவன் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது അതേ അധ്യായത്തിൽ 18ആം വാക്യം വായിക്കുമ്പോൾ அவன் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி അവർ സത്യം വിട്ട് തെറ്റി அவன் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி പുനരുത്ഥാനം കഴിഞ്ഞു എന്ന് പറഞ്ഞ് விசுவாசத்தை அவர்கள் கவிழ்த்து போடுகிறார்கள். ചിലരുടെ വിശ്വാസം മറിച്ചു കളയുന്നു. அப்ப பாருங்க, சத்தியத்தை விட்டு விலகுகிற மனதில்லாமல் സത്യത്തെ വിട്ട് മാറുന്ന ഒരു മനസ്സോടെ அவன் அதாவது சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு மனசு, സത്യം വിട്ട് തെറ്റുന്ന ഒരു മനസ്സ് அது நமக்கு இல்லாமல் അത് നമുക്കില്ലാതെ விசுவாசத்தில் எப்படி இருக்கணும் என்றால் വിശ്വാസത്തിൽ എങ്ങനെ
வேண்டும். നമ്മളെ തന്നെ വെടിപ്പാക്കി വിശുദ്ധവും ആ ഉടമസ്ഥന് ഉപയോഗമുള്ള ഒരു പാത്രമായി നമ്മൾ മാറണം. ஆமென். சத்தியத்துக்கு விட்டு விலகுகிற எந்த உபதேசமும் நமக்கு வேண்டாம். ഈ സത്യത്തിൽ നിന്ന് അകന്നു പോകുന്ന ഒരു ഉപദേശവും നമുക്ക് വേണ്ട. அவருடைய கிருபையிலே ஆமென் நாம் எல்லாரும் தினம் தினம் பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். നമ്മൾ ഓരോ ദിവസവും ദൈവത്തിന്റെ കൃപയിൽ ശക്തിപ്പെടുന്നവരായിരിക്കണം. அதுதான் தீமோத்தேயுவே நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறாய். അതുകൊണ്ടാണ് തീമോഥെയോസിനോട് പറയുന്നത് നീ മാന്യമായ പാത്രമായിരിക്കുന്നു. நீ ஆமென் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறாய். നീ ഒരു ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട പാത്രമാണ്. ஆமென். சத்தியத்துக்கு விரோதமாய் வருகிற சகலத்தை விட்டு நீ ஓட வேண்டும். ഈ സത്യത്തിന് വിരോധമായി വരുന്ന എല്ലാ വിഷയങ്ങളെയും നമ്മൾ വിട്ടോടണം. யார் ஓட வேண்டும் என்றால் நீங்க தான் ஓட வேண்டும். ആരാണ് ഓടേണ്ടത് വെച്ചാൽ നമ്മൾ ഓരോരുത്തരും ഓടണം. நான் ஓட வேண்டும். ഞാനാണ് ഓടേണ്ടത്. அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சுத்திகரிப்பு என்று சொல்வது. അതാണ് ദൈവം നമുക്ക് കൊടുക്കുന്ന ഒരു വിശുദ്ധീകരണം. நான் நீங்கள் பரதேசிகள் அல்ல, இப்பொழுது அவருடைய கிருபையிலே பலப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ഇപ്പോൾ നമ്മൾ എല്ലാവരും പരദേശികളല്ല, നമ്മൾ ഓരോരുത്തരും കൃപയിൽ ശക്തിപ്പെട്ടവരാണ്. இப்பொழுது அவர் விசுவாசத்திலே வேரூன்றி ஆமென் அவருக்குள்ளாக இருக்கிற சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிறோம். ഇപ്പോൾ നമ്മൾ വിശ്വാസത്തിൽ വേരൂന്നി നമ്മൾ ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട പാത്രമായിരിക്കുന്നു. ஆமென். விட வேண்டிய ஆமென் ஆமென் பொய் சத்தியங்களை நம்ம விட வேண்டும். ഈ നമ്മൾ വിടേണ്ട കള്ളമായിട്ടുള്ള സത്യങ്ങളെ നമ്മൾ വിടണം. ஆமென். மாயமாய் நமக்குள்ளாக நுழைந்து வருகிற பல உபதேசங்களை விட்டு நாம் ஓட வேண்டும். പലവിധമായ വിഷയങ്ങൾ നമുക്കുള്ളിൽ കടന്ന് പല ഉപദേശങ്ങൾ ദുരുപദേശങ്ങൾ നമ്മൾ വിട്ട് മാറേണ്ടതാണ്. ஏனென்றால் ஆமென் இந்த கடைசி காலங்களிலே விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற பல உபதேசங்கள் நமக்கு எதிராக கடந்து வரும். ഈ അന്ത്യകാലത്തിലെ വിശ്വാസത്തെ തെറ്റിച്ച് കളയുന്ന പല ദുരുപദേശങ്ങൾ നമ്മുടെ ഇടയിൽ കടന്നു വരും. ஆனால் மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே, ஆமென் நீங்கள் உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிற அவருடைய கல்லாய் இருக்கிறீர்கள். നിങ്ങൾ ഓരോരുത്തരും മറന്നു പോകരുത്. ആ നിലനിൽക്കുന്ന അടിസ്ഥാനത്തിൽ കെട്ടപ്പെട്ട കല്ലുകളാണ് നമ്മൾ ഓരോരുത്തരും. எத்தனை பேர் கரங்களை ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർ കരുതുന്നു? ஆமென். உனக்கான நிலையான ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. നമുക്ക് ഓരോരുത്തർക്കും നിലനിൽക്കുന്ന ഒരു അടിസ്ഥാനമുണ്ട്. அந்த அடித்தளத்தை விட்டு நாம் மாறி போக கூடாது. ഈ അടിസ്ഥാനത്തെ വിട്ട് നമ്മൾ മാറിപ്പോകരുത്. இப்படிதான் பழைய ஏற்பாடு காலத்திலே ஏன் தேவன் மோசேயும் அவருடைய கூட்டத்தாரையும் தேவன் கூப்பிட்டார். ആ പഴയ നിയമത്തില് ഈ മോശയെ അവന്റെ കൂട്ടരെയും ദൈവം വിളിക്കുവാണ്. அவனை கூப்பிட்டபோது அங்கே அவன் லேவி அவன் கோத்திரத்துல இன்னொரு வர்க்கம் இருந்தது, கோரகனுடைய பிள்ளைகள். ആ ലേവി ഗോത്രത്തിൽപ്പെട്ട ഒരു വിഭാഗമുണ്ടായിരുന്നു, കോരഹരുടെ പുത്രന്മാർ. அவன் அவர்களும் அதே கோத்திரத்தினுடைய ஆள்கள் தான். അവരും അതേ ഗോത്രത്തിലുള്ളവരായിരുന്നു. ரெண்டு பாத்திரம் வாசிக்கிறோம், ஒன்று கனமுள்ள பாத்திரம், இன்னொன்று கனவீனமான பாத்திரம். ഇപ്പൊ നമ്മൾ രണ്ട് പാത്രത്തെ പറ്റി വായിക്കുവാനിടയായിരുന്നു, മാന്യപാത്രവും ഈനപാത്രവും. அவன் இந்த அவன் ஊழியம் செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆரோனா இருந்தார். ഈ ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഈ ശുശ്രൂഷകൾ ലേവി ഗോത്രത്തിൽ അഹരോന് ലഭിച്ചതാണ്. இனி கவனமாக கேட்க வேண்டும். ഇനി നിങ്ങൾ ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം. எப்படி தேவன் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார் என்று சொல்ல போகிறேன். ദൈവം നമ്മളെ എങ്ങനെ മാന്യപാത്രമായി മാറ്റുന്നതെന്ന് പറയാൻ പോകുന്നു. ஏனென்றால் ஆமென் நீங்கள் அவருடைய பார்வையில நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோம்? விலையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ഇപ്പോൾ നമ്മൾ ഓരോരുത്തരും ദൈവത്തിന്റെ ചിന്തയിൽ നമ്മൾ ഓരോരുത്തരും വിലയേറപ്പെട്ടവരാണ്. ஆமென். அதுதான் சொல்கிறது கர்த்தர் தம்முடையவரை அறிந்திருக்கிறார். അതാണ് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത്, കർത്താവ് തനിക്കുള്ളവരെ അറിയുന്നു. கோரு பிள்ளைகளுடைய விஷயம் என்னவென்றால், ഈ കോരഹപുത്രന്മാരുടെ കാര്യം എന്തെന്ന് വെച്ചാൽ, ஆமென் ஆரோனிடத்துல தேவன் பேச, நானும் அதே கோத்திரம், என்னோட தேவன் பேசுவார். അഹരോനോട് മാത്രമാണോ സംസാരിക്കുന്നത്? ഞാനും അതേ ഗോത്രത്തിലുള്ളതാണ്, എന്നോട് സംസാരിക്കുന്നത്. பிரியமானவர்களே, தேவனுடைய இடம் காம்படிஷன் வேர்ல்ட் அல்ல. ദൈവത്തിന്റെ സ്ഥലം എന്ന് പറയുന്നത് മത്സരത്തിനുള്ള ഒരു ഇടമല്ല. ஆமென். ஆமென். தேவன் உனக்குள்ளாக இருக்கும்போது உனக்குள்ளாக இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட் உன்னை விட்டு மாற வேண்டும். നമ്മൾ ദൈവത്തിനുള്ളിൽ ഇരിക്കുമ്പോൾ നമ്മുടെ മത്സര ബുദ്ധികൾ നമ്മളെ വിട്ടു മാറണം. ஆமென். தேவனுடைய சொந்த ரத்தத்தால் தான் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ സ്വന്തം രക്തത്താലാണ് നമ്മൾ എല്ലാവരും തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടത്. ஆனாலும் கோரகு ஆமென் புத்திரர்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். എന്നാൽ ആ കോരഹപുത്രന്മാർ ദൈവത്തിന് വിരോധമായി സംസാരിക്കുവാനായി எடுத்து வாசிக்கலாம். ஆமென். சங்கியா புத்தகம், ஆமென். அதாவது என்னாகம புத்தகத்தை நாம் கடந்து வரும் பொழுது എടുത്ത് വായിക്കുക സംഖ്യാപുസ്തകം ஆமென். நம்ம முன்பாக 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? 16 അധ്യായം 5 വാക്യം. வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க. അപ്പോൾ മോശയും അഹരോനും ഇസ്രായേൽ സഭയുടെ സർവ്വസംഘത്തിന് മുമ്പാകെ കടന്നു വീണു. ദേശത്തെ ഉറ്റുനോക്കിയവരെ മൂന്ന് മകൻ യോശുവയും യെഫൂന്നെയുടെ മകൻ കാലേബും വസ്ത്രം കീറി ഇസ്രായേൽ മക്കളുടെ സർവ്വസഭയോട് പറഞ്ഞതെന്നാൽ 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 16. சங்கியா என்ன சொல்ற நம்பர்ஸ்? എല്ലാ കൂട്ടരോടും
തന്നോട് അടുക്കുവാൻ തക്കവണ്ണം വിശുദ്ധർ ആരെന്ന് കാണിക്കും. താൻ തിരഞ്ഞെടുക്കുന്നവനെ തന്നോട് അടുക്കുമാറാക്കും. ഓരവും അവന്റെ എല്ലാ കൂട്ടവുമായിട്ടുള്ളവരെ നിങ്ങൾ ഇത് ചെയ്യുവിൻ. ധൂപകലശം എടുക്കുന്ന നാളെ യഹോവയുടെ സന്നിധിയിൽ അതിൽ തീയിട്ട ധൂപവർഗ്ഗം ഇടുവിൻ. യഹോവ തിരഞ്ഞെടുക്കുന്നവൻ തന്നെ വിശുദ്ധൻ. ലേവിപുത്രന്മാരെ മതി മതി. மூன்றாம் வசனம் வாசிக்கலாம். 16:3. അവൻ മോശയ്ക്കും അഹരോനും വിരോധമായി കൂട്ടം കൂടി അവരോട് മതി മതി மதி மதி. സഭ ഒട്ടടിയാതെ എല്ലാവരും വിശുദ്ധരാകുന്നു. ஆமென் ஆமென். அவர்கள் சொன்னார்கள், ஆமென், போதும், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். യഹോവ അവരുടെ മധ്യേയുണ്ട്. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. പിന്നെ നിങ്ങൾ യഹോവയുടെ സഭയ്ക്ക് മീതെ നിങ്ങളെ തന്നെ ഉയർത്തുന്നത് എന്ത്? ஆமென். கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஹalleluya. அடுத்த வாக்கியம் வாங்கிக்கும்போது 4ஆம் வாக்கியம். മോശെ ഇത് ആമേൻ കേട്ടപ്പോൾ മോശെ ചെയ്തു. നിങ്ങൾ പറഞ്ഞാട്ടെ, നിങ്ങൾ சொல்லுங்கள், யார் கனமுள்ள பாத்திரம், யார் கனவீனமுள்ள பாத்திரம்? இப்போ நீங்க பாருங்க, ஆரான மானிய பாத்திரம், ஹீன பாத்திரம். விரோதமாக முறுமுறுக்கிற வாக்குகள் கடந்து வந்த பொழுது, விரோதமாய் பிறுபிறுக்கிற அனுபவம் கடந்து வந்தപ്പോൾ மோசே தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். അപ്പോൾ மோசே தேவ சந்நிதியில் கவிழ்ந்து விழுந்தான். ஆமென். அதற்கு காரணம் என்னவென்றால், ஆமென், எப்போது உன்னை நீ தாழ்த்தி அவர்களை பரிசுத்தமாக்க ஏற்படுத்திக் கொடுக்கிறாயோ, നമ്മളെ தேவ சந்நிதியில் பரிசுத்தமாக்குவாൻ வேண்டி നമ്മൾ தேவ சந்நிதியில் ஏற்பிச்சு கொடுக்கிறோம். நீ அவருக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறாய். അപ്പോൾ നമ്മൾ தேவ சந்நிதியில் மாங்கி பாத்திரமாய் மாறுவோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆமென் ஆமென், இனி ஆமென் ஆமென், தேவன் தம்முடைய அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஆமென். பரிசுத்தவான்கள் யார் என்பதை, ஆமென், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதை தேவன் காட்டுகிற நேரம் வந்துவிட்டது. അടുത്ത വാക്യത്തിൽ പറയുന്നത്, വിശുദ്ധൻ ആരെന്ന് കാണിക്കും, താൻ തിരഞ്ഞെടുക്കുന്നവരെ തന്നോട് അടുക്കുമാറാകും. யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறாரோ அதை கர்த்தர் ஆமென் நிரந்தரமாக ப்ரூவ் பண்ண போகிறார். ദൈവം ആരെ തിരഞ്ഞെടുക്കുന്നോ അവരെ ദൈവം നിരന്തരമായി അത് ദൈവം തെളിയിക്കുവാൻ പോകുന്നു. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலை என்பது ஆமென் சாதாரண வேலை அல்ல. ദൈവത്തിന്റെ വേല എന്ന് പറയുന്നത് സാധാരണ കാര്യമല്ല. நீங்கள் கர்த்தரை ஆமென் நோக்கி கடந்து வந்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல. നമ്മൾ ദൈവത്തെ നോക്കി കടന്നു വന്നിരിക്കുന്നത് ഒരു സാധാരണമായ ഒരു കാര്യമല്ല. மேலும் எங்கள் மேலும் ஆமென் அவன் பெரிய ஒரு தெரிந்து கொள்ளுதல் கடந்து வந்திருக்கிறது. നമ്മളുടെ ഓരോരുത്തരുടെ മേലും ദൈവത്തിന്റെ വലിയ ഒരു തെരഞ്ഞെടുപ്പ് കടന്നു വന്നിട്ടുണ്ട്. அவன் கோரனுடைய பிள்ளைகள் தங்கள் பாரம்பரியத்தை பார்த்து நாங்களும் முன்பாக வரும் என்று சொன்ன பொழுது, എന്നീ കോരക പുത്രന്മാർ തന്റെ പാരമ്പര്യങ്ങളെ നോക്കി ഞങ്ങൾ ഈ ഗോത്രക്കാരൻ ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ കടന്നു വരുമെന്ന് പറഞ്ഞു. பாரம்பரியம் நோக்கி தெரிந்து கொள்கிறவர் அல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. നമ്മുടെ പാരമ്പര്യങ്ങളെ നോക്കി നമ്മൾ തിരഞ്ഞെടുത്തതല്ല നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. பாரம்பரியங்களை மாற்றி ஆமென் இயேசு கிறிஸ்து என்கிற ஆமென் பரிசுத்தமாக்கப்பட்ட பாரம்பரியமாக நம்ம தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். നമ്മുടെ പാരമ്പര്യങ്ങളെ മാറ്റി കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പാരമ്പര്യത്തിലാക്കിയതാണ് നമ്മളെ ഓരോരുത്തരെയും. அதுதான் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தில் பேதுரு இவ்வாறாக சொல்கிறார், உன்னை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் என்றால், ஆமென் 1 பேதுருவுடைய புத்தகம் ஆமென் 1ஆம் அதிகாரம் ஆமென் 18ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். അതുകൊണ്ടാണ് 1 പത്രോസ് 12ആം വാക്യത്തിൽ ഇപ്രകാരം പറയുന്നത്, വസ്തുവും പ്രതിപാരമ്പര്യവുമായി നിങ്ങളുടെ നടപ്പിൽ നിന്ന് നിങ്ങളെ വീണ്ടെടുത്തിരിക്കുന്നത് പൊന്ന്, വെള്ളി മുതലായ അടിഞ്ഞു പോകുന്ന വസ്തുക്കൾ കൊണ്ടല്ല, ക്രിസ്തുവിന്റെ നിർദോഷവും നിഷ്കളങ്കവുമായ കുഞ്ഞാടിന്റെ വിലയേറിയ രക്തം കൊണ്ടത്രേ. உன்னுடைய பாரம்பரியம் கண்டு தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. നമ്മുടെ പാരമ്പര്യം കണ്ടല്ല ദൈവം നമ്മളെ തിരഞ്ഞെടുത്തത്. ஆரோன் லேவி கோத்திரம் என்று சொல்லி அவனை ஸ்பெசிபிக்கா தெரிந்து கொள்ளவில்லை. അവരുടെ ലേവി ഗോത്രം എന്ന് പറഞ്ഞ് ദൈവം സ്പെസിഫിക് ആയിട്ട് തിരഞ്ഞെടുത്തതല്ല. லேவி கோத்திரத்தின் மேல் அவனை தெரிந்து கொள்ளுதல் வந்தது. ലേവി ഗോത്രത്തിന്റെ ദൈവത്തിന്റെ തിരഞ്ഞെടുപ്പ്.
ஆமென். என்ன நடந்தது? பூமி இரண்டாக பிளந்தது. பூமி வாய்ப்பிழந்த ஆமென். கோரகருடைய புத்திரர்கள் எல்லாவற்றுக்குள்ளாய் விழுந்து போனார்கள். கோரக புத்திரமாரெல்லாம் அதில் வீழ்வானடியாய்த்தீர்ந்தோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆமென் ஊழியத்துக்கு விரோதமாக ஆமென் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு காம்படிஷனாக நாம் இருக்கக்கூடாது. தெய்வத்தின் சுசூஷியில் നമ്മൾ ஒரு மത്സര புத்தியோடு இருக்குவான் பாடிല്ല. ஏனென்றால் கர்த்தர் தம்முடையவர்களாய் அறிந்திருக்கிறார். എന്തുകൊണ്ടെന്നാൽ കർത്താവ് തനിക്കുള്ളവരെ അറിയുന്നു. നമ്മെ நேசிக்கிறவரை தான் தேவன் அறிந்திருக்கிறார். ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവരെയാണ് ദൈവം അറിയുന്നത്. ஆமென். தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் நினைக்கிற காரியம் நீங்கள் கர்த்தரை அதிகமாக அன்பு கூற வேண்டும். ദൈവത്തെ നിങ്ങൾ ദൈവം സ്നേഹിക്കുന്ന നിങ്ങൾ ഓരോരുത്തരും ദൈവത്തെ അധികമായി അറിയുവാൻ തയ്യാറാണ്. அப்படி அன்பு கூறுகிறவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். സ്നേഹിക്കുന്നവരെയാണ് ദൈവം അറിയുന്നത്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാം? ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், நான் இப்பொழுது ஒரு பெரிய கணத்துக்குரிய பாத்திரத்தை நான் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறேன். ഇപ്പോൾ ദൈവം പറയാണ് ഞാൻ മാനപാത്രത്തെ ഞാൻ ഇപ്പോൾ തിരഞ്ഞെടുക്കുവാൻ പോകുന്നു. கோரகு சொல்லு, நான் தான் கனமுள்ள பாத்திரம் என்று சொன்னார். അപ്പോൾ കോരക പറയാണ് ഞാനാണ് മാനപാത്രം. நானும் ஒரு கனமுள்ள பாத்திரம் தான். ഞാനും ഒരു മാനപാത്രമാണ്. நானும் பரிசுத்தவான் தான். ഞാനും വിശുദ്ധനാണ്. ஆமென். பிரியமான உன்னை நீயே பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. നമ്മൾ തന്നെ വിശുദ്ധനെന്ന് പറയുവാൻ നമുക്ക് അധികാരമില്ല. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக்குவது பரிசுத்தமாக்கப்படுதல் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. നമ്മൾ വിശുദ്ധനാകുന്നതും വിശുദ്ധ ആക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ കയ്യിലുള്ളതാണ്. அதனால்தான் மோசே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தார். അതുകൊണ്ടാണ് മോശ ദൈവത്തിന്റെ കവണ് വീഴുവാനിടയായത്. கர்த்தருக்குரிய கனமுள்ள பாத்திரமாக ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டார். ദൈവത്തിന്റെ മാനപാത്രമായി അഹരോനെ ദൈവം തിരഞ്ഞെടുക്കുവാൻ. ஆமென். என்ன சம்பவித்தது என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ ஒரு சுத்திகரிப்புக்காக ஓட வேண்டும். അപ്പോൾ കർത്താവ് പറയാണ് നീ ഒരു വിശുദ്ധീകരണത്തിന് വേണ്ടി ഓടണം. ஆமென். 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 17ஆம் അധ്യായം വായിക്കുമ്പോൾ ஆமென் 16ஆம் அதிகாரத்தை തന്നെ என்னாகமம் 16ஆம் அதிகாரம் സംഖ്യാപുസ്തകം 16ആം അധ്യായം ஆமென் 46ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 46ആം വചനം വായിക്കുമ്പോൾ மோசே ஆரோனை நோக்கி മോശ അഹരോനോട് 45ஆம் வசனத்தில் வாசிக்க 44ஆம் வசனத்தில் வாசிக்க அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி യഹോവ 44ആം വാക്യം യഹോവ മോശയോട് இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ഈ സഭയുടെ മധ്യത്തിൽ നിന്ന് മാറിപ്പോകുവിൻ. ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். ഞാൻ അവരെ ക്ഷണത്തിൽ സംഹരിക്കുമെന്ന് അരുളി அவர்கள் ചെയ്തു. முகம் குப்புற விழுந்தார்கள். അപ്പോൾ അവർ കവിണ്ണു വീണു. உடனே அடுத்ததும் அவர்கள் செய்கிறது என்ன? தேவனுடைய கோபம் வரும்போது திரும்பவும் அவர்கள் முகம் குப்புற விழுகிறார்கள். ദൈവത്തിന്റെ കോപം വരുമ്പോഴും പിന്നെ അവർ കവിണ്ണു വീഴുവാനിടയായി. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு குவாலிட்டியை நான் சொல்ல போகிறேன். നമുക്കുള്ളിൽ വേണ്ട ഒരു ക്വാളിറ്റി ഞാൻ പറയാം. ஆமென். உங்களுக்கு விரோதமாக வருகிற பேச்சுகள், നമുക്ക് വിരോധമായി വരുന്ന സംസാരങ്ങൾ, ஆமென், உங்களுக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக வருகிற வார்த்தைகள், നമുക്ക് നമ്മുടെ ശുശ്രൂഷകൾക്ക് വിരോധമായി വരുന്ന വാക്കുകൾ, நீங்கள் எல்லாம் ஊழியர்களாக தேவன் எழுப்ப போகிறார். നിങ്ങളെ ഓരോരുത്തരെയും ദൈവ ശുശ്രൂഷകരായി നിയമിക്കും. ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் உங்களையும் ஆண்டவர் எழுப்ப போகிறார். ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട എല്ലാവരും ദൈവ ശുശ്രൂഷകരായി നിയമിക്കും. அப்படி இருக்கும்போது ஆமென் சில மானுஷ புத்தியோடு எதிர்த்து வருவார்கள். അപ്പോൾ ചില മാനുഷികമായ ചില ബുദ്ധികൾ നമുക്ക് വിരോധമായി എതിർത്തു വരും. தளர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. നിങ്ങൾ തളർന്നു പോകരുത്. வாக்குகள் வரும் பொழுது വാക്കുകൾ നമുക്ക് വിരോധമായി വരുമ്പോൾ கர்த்தருக்கு முன்பாக ദൈവത്തിന് മുമ്പിൽ முகம் குப்புற விழுந்தார். നമ്മൾ കവിണ്ണു വീണ് கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ദൈവം നമുക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുവാനിടയായി തീരും. உன்னை கனவீனமுள்ள பாத்திரமாய் உலகம் பார்த்தால் ഈ ലോകം നമ്മളെ ഒരു ഹീനപാത്രമായി കണ്ടാലും கர்த்தருடைய முன்பாக நீ விழுந்து கிடந்தால் നമ്മൾ ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ വീണ് കിടക്കുമ്പോൾ உன்னை கனமுள்ள பாத்திரமாக தன் கரங்களிலே கர்த்தர் எடுப்பார். ദൈവം തന്റെ കരങ്ങൾ നമ്മളെ മാനപാത്രമായി എടുക്കുവാനിടയായി തീരും. மோசேയുടെ ക്വാളിറ്റി അതായിരുന്നു. മോശയുടെ ക്വാളിറ്റി എന്ന് പറഞ്ഞാൽ അതായിരുന്നു. அவரோட ക്വാളിറ്റി അതായിരുന്നു. അവരുടെ ക്വാളിറ്റി അതായിരുന്നു. அவருக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்தது. അവർക്ക് ഒരേ ഒരു ലക്ഷ്യമാണ് ഉണ്ടായിരുന്നത്. கர்த்தர் கேட்டு சொல்வதை நாங்கள் கேட்போம். എന്റെ ദൈവം എന്നോട് പറയുന്നത് ഞാൻ കേൾക്കും. ஆமென். மனுஷனுடைய வாக்குகள் கீழ்ப்படுகிறதல்ல, മനുഷ്യന്റെ വാക്കുകൾക്ക് ഞാൻ കീഴ്വഴങ്ങുന്നതല്ല. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் கீழ்ப்படுவேன். എന്റെ ദൈവം എന്നോട് പറയുന്ന വാക്കുകൾ ഞാൻ அவர்கள் அப்படியே கர்த்தருடைய சன்னிதியிலே முகம் குப்புற விழுந்து അവർ അങ്ങനെ അപ്പോൾ അവർ കവിണ്ണു വീണ് மோசே ஆரோனை நோக்கி சொல்கிறார், മോശ അഹരോനോട് நீ தூபகலசத்தை எடுத்து നീ ധൂപകലശം എടുത്ത് பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் மேல் போடு என்று சொன்னார். അതിൽ യാഗപീഠത്തിലെ തീയിട്ട് நாம இப்ப எல்லாம் கவனமா கேட்கணும். എല്ലാവരും ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം. உங்கள் கரங்களில் தேவன் தூபகலசத்தை கொடுத்திருக்கிறார். നമ്മുടെ കയ്യിൽ ദൈവം ധൂപവർഗ്ഗം കൊടുത്തിട്ടുണ്ട്. அவன் எதற்கு தெரியுமா? എന്തിനാണെന്ന് അറിയാമോ? எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்தில் இருந்து ആ കത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന യാഗപീഠത്തിലെ அதிலிருந்து சில தீ எடுத்து അതിൽ നിന്ന് തീ എടുത്ത് தூப வர்க்கத்துக்குள்ளாக வைத்து ഈ ധൂപ
கர்த்தருக்கு இஷ்டமான மனத்தை போடுவதற்காக கர்த்தர் உன் கரங்களில் சில பாத்திரங்களை கொடுத்திருக்கிறார். ദൈവത്തിന് ഇഷ്ടമുള്ള ആ മണത്തെ നമ്മൾ കൊടുക്കുവാൻ വേണ്ടി ദൈവം നമ്മുടെ കരങ്ങൾ ധൂപവർഗ്ഗം കൊടുത്തിരിക്കുന്നു. தூபகலசத்தில் பலிபீடத்தில் அக்னி அதில் போட்டு அதே மாதிரி தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் என்று தேவன் மோசே ஆரோனை நோக்கி சொல்கிறார். യാഗപീഠത്തിൽ തീയിട്ട് ധൂപവർഗ്ഗവും ഇട്ട് വേഗത്തിൽ സഭയുടെ മധ്യേ ചെന്ന് അവർക്ക് വേണ്ടി പ്രായശ്ചിത്തം കഴിക്കാം. இப்பொழுது பெரிதான ஒரு அசுத்தம் வந்திருக்கிறது. ഇപ്പോൾ വലിയൊരു അശുദ്ധി ഇവരുടെ കടന്നു. ஆமென். இந்த பாத்திரத்துக்கு ஒரு கனவீனம் வந்திருக்கிறது. ഈ പാത്രത്തിന് ചില ഹീനമായ കാര്യങ്ങൾ നടന്നു. இந்த சபைக்கு கனவீனமான பலவிதமான காரியங்கள் வந்திருக்கிறது. ഈ സഭയ്ക്ക് ചില ഹീനമായ ചില കാര്യങ്ങൾ കടന്നു. ஆண்டவர் சொல்றார், "Get up." ദൈവം പറയാണ്, നീ എഴുന്നേൽക്കാം. நீ எழுந்து നീ എഴുന്നേൽക്കാം. எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்தை பார். നീ ആ കത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന യാഗപീഠത്തെ നോക്ക്. அதில் இருக்கிற தீயை பார். അതിലുള്ള തീയെ കാണാം. அதிலிருந்து உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தூபகலசத்தின் மேல் அதை போடு. നിന്റെ കയ്യിൽ ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന ധൂപവർഗ്ഗത്തിലിട്. அதை எடுத்துக்கொண்டு അത് എടുത്തുകൊണ്ട് சபையின் நடுவிலே ஓடு என்று தேவன் சொன்னார். സഭയുടെ നടുവിലേക്ക് കടന്നു ചെല്ലാൻ പറഞ്ഞു. சுத்திகரிப்பதற்காக சபையின் நடுவிலே ஓடு என்று சொன்னார். നീ ശുദ്ധീകരിക്കുവാൻ വേണ്ടി സഭയുടെ നടുവിലേക്ക് ഓടി. பிரியமானவர்களே, சுத்திகரிப்பதற்காக தேவன் கொடுத்த தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு நீ ஓடவில்லை என்றார். നീ ശുദ്ധീകരിക്കുവാൻ വേണ്ടി ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന ധൂപവർഗ്ഗം എടുത്ത് നീ ഓടണം. ஆமென். கர்த்தருக்கு விரோதமாய் பேசின சகல நாவையும் சகல ஜனத்தையும் கர்த்தர் அழித்து போடுவார். ദൈവത്തിന് വിരോധമായി സംസാരിക്കുന്ന എല്ലാ നാവിനെയും ദൈവം നശിപ്പിക്കും. ஐயோ, அந்த அழிவு வராமல் இருப்பதற்காக അയ്യോ, ആ നഷ്ടം വരാതിരിക്കുവാൻ വേണ്ടി இந்த கனவீனமுள்ள ஆரோன் என்கிற பாத்திரம், ഈ മാന്യമായ അഹരോൻ എന്ന പാത്രം, ஆமென், இந்த கரங்களில் இந்த தூபவர்க்கத்தை எடுத்து அவன் சபைக்கு நடுவாக ஓட ஆரம்பித்தான். ഈ ധൂപവർഗ്ഗം എടുത്ത് ഈ സഭയുടെ മധ്യേ ഓടുവാനാണ്. பிரியமானவர்களே, ஓடுனது என்ன நடந்தது தெரியுமா? പ്രിയപ്പെട്ടവരെ, ഓടുമ്പോൾ എന്ത് നടന്നറിയുമോ? கர்த்தருடைய கோபம் ஜனங்களிலிருந்து மாற ஆரம்பித்தது. ദൈവത്തിന്റെ കോപം ജനങ്ങളെ വിട്ടു മാറുവാനാണ്. பிரியமானவர்களே, பல இடங்களில் ஆராதனையுடைய தீ குறைந்து கொண்டிருக்கும் பொழுது പലയിടങ്ങളിലെ ആരാധനയുടെ തീ കുറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ கர்த்தர் சொல்கிறது, சபையின் நடுவே அவன் பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆரோனே நீ ஓடுவதற்கு தயாராயிக்கொள். ആ സഭയുടെ നടുവിൽ നീ പരിശുദ്ധമാക്കുവാൻ വേണ്ടി നീ സഭയുടെ നടുവിൽ ഓടുവാൻ തയ്യാറാകുക. ஏனென்றால் கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். നമ്മൾ മാന്യം പാത്രമാകണമെങ്കിൽ നമ്മൾ വിശുദ്ധീകരിക്കപ്പെടണം. அவன் பரிசுத்தமாக்கப்படாமல் கர்த்தருடைய அஸ்திபாரமாக நம் கர்த்தருடைய கல்லுகளாய் இருக்க முடியாது. നമ്മൾ വിശുദ്ധീകരിക്കപ്പെടാതെ കർത്താവിന്റെ കല്ലുകൾ അടിസ്ഥാനത്തിലെ കല്ലുകളായിരിക്കുവാൻ കഴിയില്ല. செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற நடுவே ஆரோன் ஓடுகிறார். ആ മരിച്ചവർക്കും ജീവനുള്ളവർക്കും നടുവേ ഓടുവാനാണ്. அவன் ஓடின போது என்ன நடந்தது என்றால் ആ ഓടിയപ്പോൾ എന്താ സംഭവിച്ചു എന്ന് വെച്ചാൽ 50ஆம் வசனம், ஆமென், 49 50ஆம் வசனம், கோரகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 10700 பேராயிருந்தார்கள். வாதை நிறுத்தப்பட்டது. ആ ഇവர்கள் മരിച്ചവർക്കും ജീവനുള്ളവർക്കും നടുവിൽ നിന്നപ്പോൾ വാത അടങ്ങി. കോരഹിന്റെ സംഗതി വശാൽ മരിച്ചവരെ കൂടാതെ വാതയാൽ മരിച്ചവർ 14700 പേർ. ஆரோன் அகரோன் விரோதമായ സംസാരം വന്നത്. അഹരോனுக்கு വിരോധമായി പേച്ച് വന്നത്. ஆனால் இப்ப அகரோன் மூலமாக ஒரு விடுதலை சபைக்கு வந்தது. എന്നാൽ അഹരോൻ മൂലമായി സഭയ്ക്ക് ഒരു വിടുതൽ കടന്നു വരും. உன் மூலமாக சபைக்கு பல விடுதலை கொடுப்பதற்கு தேவன் விருப்பப்படுகிறார். നിങ്ങൾ മൂലമായി സഭയ്ക്ക് ഒരു വിടുതൽ കൊടുക്കാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. கரங்களை தூபவர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். എത്ര പേർ കരങ്ങൾ ധൂപവർഗ്ഗം എടുക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்தை எடுத்து அந்த தூபவர்க்கத்தில் போடுவதற்கு ஆசைப்படுகிறீர்கள்? എത്ര പേർ യാഗപീഠത്തിൽ തീ എടുത്ത് ധൂപവർഗ്ഗത്തിൽ ഇടുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു? மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இடையே ஆரோன் ஓட ஆரம்பித்தான். മരിച്ചവർക്കും ജീവനുള്ളവർക്കും ഉള്ളവർക്കും നടുവിലും അഹരോൻ ഓടുവാൻ. மரித்தவர்கள் தூங்குவதற்காக அல்ல, கர்த்தரை எழுப்பி இருப்பது. മരിച്ചവരുടെ ഇടയിൽ ഉറങ്ങുവാൻ വേണ്ടിയല്ല ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നത്. ஆமென். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். നമ്മൾ ഓരോരുത്തരും എഴുന്നേൽക്കണം. உங்கள் கரங்கள் தேவன் கொடுத்த தூபவர்க்கத்தை கரங்கள் எடுக்க வேண்டும். നമ്മുടെ കരങ്ങൾ ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന ധൂപവർഗ്ഗത്തിൽ നമ്മൾ കരങ്ങൾ എടുക്കണം. கர்த்தருடைய கோபம் மாறுவதற்காக அந்த சபைக்கு நடுவாக நீங்கள் ஓடுவதற்கு தயாராக வேண்டும். ദൈവത്തിന്റെ കോപം നമ്മളെ വിട്ടുപോകുവാൻ വേണ്ടി ആ സഭയുടെ നടുവിൽ നമ്മൾ ഓടുവാൻ തയ്യാറാകണം. பிரியமான தேவனுடைய கோபம், ஆமென், தேவனுடைய பிள்ளைகள் வராதபடிக்கு சில ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ആ ദൈവത്തിന്റെ ജനങ്ങളിടയിൽ ആ കോപം വരാതിരിക്കാൻ ചില അഹരോനുകളെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. பிரியமான கிருபையினுடைய காலம் தான் நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த കൃപയുടെ കാലമാണിത്. ஆமென், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ഞാൻ അംഗീകരിക്കുന്നു. ஆனால் தேவனுடைய கோபாக்கினை காலம் வரப்போகிறது. എന്നാൽ ദൈവത്തിന്റെ കോപാഗ്നിയുടെ കാലം കടന്നു വരാൻ പോകുന്നു. அவரோட புரோகித வர்க்கத்தை பிடித்துக் கொண்ட நீங்கள் கரங்களை தூப வர்க்கம் எடுத்து கர்த்தருக்காக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். അഹരോന്റെ പുരോഹിത വർഗ്ഗത്തെ വർഗ്ഗത്തിലുള്ള ആ അധികാരം പ്രാപിച്ച നമ്മൾ ഓരോരുത്തരും ആ
ജീവനുള്ളവൻ നിനക്ക് പേരുണ്ടെങ്കിൽ നീ ചത്തവനാകണം. ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களை எழுப்புவதற்காக கர்த்தர் என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். അങ്ങനെയുള്ള അനുഭവമുള്ളവരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ വേണ്ടിയാണ് ദൈവം നമ്മളെ ഓരോരുത്തരെയും തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നത്. எத்தனை பேர் அதற்காக ஓடுவதற்கு தயாராகிறீர்கள்? എത്ര പേരെ വേണ്ടി സമർപ്പിക്കാൻ തയ്യാറാണ്? தூபங்களை எடுத்துக்கொண்டு ஓடுவது ஒரு கடினமான விஷயம்தான். ധൂപവർഗ്ഗം എടുത്ത് ഓടുന്നത് ഇച്ചിരി കഠിനമായ വിഷയമാണ്. ஆனால் ஓடுவதற்கு என்னையும் உன்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். എന്നാൽ ഓടുവാൻ വേണ്ടി നമ്മളെ ഓരോരുത്തരെയും ദൈവം തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, என்ன நடந்தது அந்த ராத்திரியிலே? എന്ത് നടന്നറിയാമോ ആ രാത്രിയിൽ? கர்த்தர் சொல்கிறார், ദൈവം പറയുന്നു, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனை அனுப்பதற்காக கொடுக்க போகிறேன். ഞാൻ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവരുടെ കയ്യിൽ അത് കൊടുക്കുവാൻ പോകുന്നു. எல்லா கோத்திரங்களுக்காக கோலை கொண்டு வந்து வையுங்கள். എല്ലാ ഗോത്രങ്ങളിൽ നിന്നും ഓരോ കൊമ്പെടുത്ത് കൊണ്ടുവരണം. அவன் எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே நான் அவங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டி முன்னே வைக்க கடவார்கள். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். സമാഗമന കൂടാരത്തിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തിയ ഇടമായ സാക്ഷ്യത്തിന്റെ മുമ്പാകെ അവയെ വെക്കണം. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? അപ്പോൾ என்ன നടന്നറിയുമോ? ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டது, അഹരോന്റെ വടിയും വെച്ചു, மற்ற எல்லாருடைய கோல் வைக்கப்பட்டது. മറ്റെല്ലാവരുടെ വടിയും വെച്ചു. கர்த்தர் சொல்ல, முறுமுறுப்பை இந்த ஜனத்தில் நான் விட்டு அகற்ற போகிறேன். ഈ പിറുപിറുപ്പെ ഞാൻ ഈ ജനത്തിനിടയിൽ നിർത്തലാക്കും. ஆமென். அப்பொழுது சம்பவித்தது, അപ്പോൾ സംഭവിച്ചത്, ஆமென் ஆமென், அகரோனுடைய கோல்கள் അഹരോന്റെ വടി வைக்கப்பட்டது. വെച്ചിരുന്നു. அடுத்த நாள் അടുത്ത ദിവസം எந்த கோல் துளுக்கிறதோ ഏത് വടി ആ തളിർക്കുന്നോ அந்த கோல் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல். ആ വടിയാണ് ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട വടി. தூபவர்க்கம் எடுத்து ஓடுகிற பிரியமான ஜனமே, ധൂപവർഗ്ഗം എടുത്ത് ഓടുന്ന പ്രിയ ദൈവജനമേ, கர்த்தருடைய எரிந்து கொண்ட பலிபீடத்தை நோக்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ദൈവത്തിന്റെ എരിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന യാഗപീഠത്തെ നോക്കിക്കൊണ്ടുള്ള ദൈവജനമേ, கர்த்தரை பரிசுத்த ஆவியினாலும் உண்மையினாலும் ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, ദൈവത്തെ ആ പരിശുദ്ധാത്മാവിനാൽ ആരാധിക്കുന്ന ദൈവജനമേ, உன்னுடைய கோலை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். നമ്മുടെ വടിയെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. எல்லாமே கோல் முன்பாக வைக்கப்பட்டது. എല്ലാവരുടെയും വടി അവിടെ മുമ്പിൽ വെച്ചിട്ടുണ്ട്. அடுத்த நாள் வந்த பொழுது അടുത്ത ദിവസം വന്നപ്പോൾ ஆரோனுடைய கோல் എന്നാ അഹരോന്റെ വടി குளிர்த்தது, തളിർത്ത് பூ பூத்து, തളിർത്ത് പൂത്ത് அது பாதுமை பழங்களை அந்த கோல் கொடுத்தது. ഫലത്തെ കായ്ച്ചിരുന്നു. கர்த்தர் சொன்னார், துளிர்க்கிறவர்கள் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ദൈവം പറഞ്ഞിരുന്നത് ആരുടെ വടി തളിർക്കുന്നോ അവരാണ് ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കുക. ஆனால் ஆரோனுடைய கோல் എന്നാൽ അഹരോന്റെ വടി துளிர்த்தது மட்டுமல்ல, തളിർത്തത് മാത്രമല്ല, பூ பூத்து, പൂ പൂത്ത് அது അത് பாதுமை பழங்களை கர்த்தருக்காய் கொடுத்தது. ഫലത്തെ കൊടുക്കുവാനിടയായിത്തീർന്നു. காரணம் என்ன தெரியுமா? ഇതിന്റെ കാരണം എന്താണെന്നറിയാമോ? கோலுக்கு ஒரு வேர் இருந்தது. ഈ കോലിനൊരു വേരുണ്ട്. அது பரலோகத்தின் வேராயிருந்தது. അത് സ്വർഗ്ഗത്തിന്റെ വേരായിരുന്നു. நானும் நீயும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற நான் என்று சொல்ல வேண்டும். ഇത് കർത്താവിനുള്ളിൽ ഇരിക്കുന്ന നമ്മൾ ഓരോരുത്തരും. என்னுடைய கோல் இந்த வருஷத்தை தடுக்க போகிறது. എന്റെ വടി ഈ വർഷം തളിർക്കുവാൻ പോകുകയാണ്. கர்த்தருடைய தூபவர்க்கத்தை கரங்களில் பிடித்திருக்கிறேன். എന്തുകൊണ്ടെന്നാൽ ദൈവത്തിന്റെ ധൂപവർഗ്ഗം എന്റെ കയ്യിൽ പിടിച്ചിട്ടുണ്ട്. பழைய கால கனவீனமுள்ள பாத்திரமாய் இருந்தேன். ഞാൻ പഴയ കാലത്തിൽ ഹീനപാത്രമായിരുന്നു. இப்போது அவளால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். എന്നാൽ ഇപ്പോൾ ഞാൻ ദൈവത്താൽ இப்போது വിശുദ്ധീകരിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. என்னுடைய கரங்களில் அந்த தூபவர்க்கத்தை எடுத்திருக்கிறேன். എന്നാൽ ഇപ്പോൾ ഞാൻ എന്റെ കരങ്ങൾ ധൂപവർഗ്ഗം എടുത്തിരിക്കുന്നു. அடுத்து போற ஜனங்களுக்காக இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். അത് മാത്രമല്ല, ജനങ്ങൾക്കായി ഞാൻ ഇപ്പോൾ இப்போது ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. என்னுடைய கோல் தளிர்க்க போகிறது. ഇപ്പോൾ എന്റെ വടി തളിർക്കുവാൻ പോകുകയാണ്. என்ன சொல்ல முடியும்? என்னுடைய கோல் தளிர்க்க போகிறது. എന്റെ വടി തളിർക്കുവാൻ പോകുകയാണ്. என்னுடைய கோலை கர்த்தர் தளிர்ப்பிக்க போகிறார். നമ്മുടെ വടിയെ ദൈവം തളിർപ്പിക്കാൻ പോകുകയാണ്. மற்ற எல்லா கோத்திரத்தின் கோலும் அப்படியே இருந்தது. മറ്റ് എല്ലാ ഗോത്രത്തിന്റെ വടിയും അങ്ങനെ തന്നെ ഇരുന്നു. ஏனென்றால் அதற்குள்ளாக பரலோகத்தின் வேர் இல்லை. എന്തുകൊണ്ടെന്നാൽ ആ വടിക്കൊന്നും സ്വർഗ്ഗത്തിന്റെ വേരില്ലായിരുന്നു. பிரியமானவர்களே, ஆரோனுடைய கோல் എന്നാൽ അഹരോന്റെ വടി கொடுத்தது மட்டுமல்ல, തളിർത്തത് മാത്രമല്ല, அது பழங்களையும் கனிகளையும் கொடுத்தது. അത് പൂത്ത് ഫലത്തെ കൊടുക്കുവാനിടയായിത്തീർന്നു. அதுவரை விரோதமாக பேசினவர்கள் எல்லாரும் അതുവരെ വിരോധമായി സംസാരിച്ച എല്ലാവരും அப்படியே ஆரோனுடைய கோல் அவன் கோலை பார்த்து അങ്ങനെ അഹരോന്റെ വടിയെ കണ്ട് அப்படியே திரும்பி போய்விட்டார்கள். അങ്ങനെ തിരിച്ചു പോകുവാനിടയായി. சில அடையாளங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ചില അടയാളങ്ങളെ കൊടുത്ത് ദൈവം നമ്മളെ ഉയർത്തുവാൻ പോകുകയാണ്. நீங்கள் இன்று முதல் கனவீன பாத்திரம் அல்ல. ഇന്ന് മുതൽ നമ്മൾ ആരും ഹീന പാത്രങ്ങളല്ല. நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற கனமுள்ள பாத்திரங்களாய் ഇപ്പോൾ നമ്മൾ இருக்கிறீர்கள். ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ ഇരിക്കുന്ന മാന്യ പാത്രമായിരിക്കുന്നു. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ കഴിയും? என்னுடைய கரங்களில் தூபவர்க்கம் இருக்கிறது. എന്റെ കയ്യിൽ ധൂപവർഗ്ഗമുണ്ട്. தூபவர்க்கங்களை விட்டு ஓடின கோரக புத்திரர்கள் எல்லாம் ஒரு மாடு
മാണ്ടു പോണാர்கள். ഈ ധൂപവർഗത്തെ വിട്ടുകൊടുത്ത കോരക പുത്രന്മാരെല്ലാം വീട് പോകുവാനായിട്ട്. പക്ഷേ ഞാൻ വിശ്വസിக்கிறேன். എന്നാൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. നമ്മുടെ കരങ്ങളിൽ ദൈവം ധൂപവർഗത്തെ കൊടുത്തിരിக்கிறார். ദൈവം നമ്മുടെ കരങ്ങൾ ധൂപവർഗത്തെ കൊടുത്തു. எரிந்து கொடுக்கிற பலிபீடத்தில் தீயை போட்டு எத்தனை பேர் ஓடுவதற்கு தயாராகிறீர்கள்? ആ യാഗപീഠത്തിന് തീയെ ഇട്ട് ഓടുവാൻ എത്ര പേർ തയ്യാറായിരിക്കുന്നു? கரங்கள் எல்லாம் எழுதி நிற்கலாமா? എല്ലാവർക്കും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. நான் கனமுள்ள பாத்திரமாக தேவன் மாற்றியிருக்கிறார். നമ്മൾ ദൈവത്തിന്റെ മാനപാത്രമായിരിക്കുന്നു. ஆமென். நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். നമ്മൾ ദൈവത്തിനുള്ളവരാണ്. நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ ദൈവത്തിനുള്ളവരാണ്. ஆமென். உங்களுக்குள்ளாக நிலையான அஸ்திபாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். നമുക്ക് സ്ഥിരമായ ഒരു അടിസ്ഥാനം ദൈവം കൊടുത്തിരിക്കുന്നു. அடிஸ்தானத்திலே நீங்களும் நானும் கட்டப்பட்டு வருகிறோம். ഈ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ ഓരോരുത്തരും കെട്ടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. உங்களுடைய கரங்களில் தேவன் கொடுத்த ஆரோனுடைய கோல் போல் கர்த்தர் கொடுத்த பரலோகத்தின் கோல் இருக்கிறது. ഈ അഹരോന്റെ കയ്യിൽ വടി കൊടുത്തതുപോലെ ദൈവം നമുക്ക് കൊടുത്ത വടി നമ്മുടെ കരങ്ങളിൽ அதிகாரம் இருக்கிறது. അതിന്മേൽ അധികാരമുണ്ട്. அதற்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. അതിന്മേൽ ഒരു ജീവനുണ്ട്. நாம் செய்கிற ஊழியம் ஜீவனுள்ள ஊழியமாக இருக்க வேண்டும். നമ്മൾ ചെയ്യുന്ന ശുശ്രൂഷകൾ ജീവനുള്ളതായിരിക്കണം. ஜீவனில்லாத கோல்கள் எல்லாம் துளிர்க்காது. ജീവനില്ലാത്ത ഒരു വടിയും തളുക്കത്തില്ല. ஆனால் ஜீவனுள்ள ஆரோனுடைய கோல் ஆமென் துளிர்க்கிறது மட்டுமல்லாமல் பூவும் பூத்து அதற்கான பழங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. ജീവനുള്ള അഹരോന്റെ വടി എന്ന് പറയുന്നത് അത് തളിർത്ത് പൂവ് പൂത്ത് അതിന് ഫലം കൊടുക്കുവാനായി. பூவர்க்கத்துடைய அவன் எடுத்திருக்கிற எல்லாருடைய கோல் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ഭൂവർഗ്ഗത്തെ കയ്യിലെടുത്ത എല്ലാവരുടെയും വടി എന്ന് പറയുന്നത് ജീവനുള്ളതാണ്. கர்த்தருக்காக பெரிய கனிகளை கொடுக்க போகிறது. അങ്ങനെയുള്ളവർ ദൈവത്തിനായി പല ഫലങ്ങൾ കൊടുക്കാൻ ஆமென். പോകുകയാണ്. அதுதான் நாம் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். எஜமானனுடைய ஆமென் என்ன செய்கிறது என்றால் எஜமானனுடைய அவன் காரியத்திற்கு அது உபயோகமுள்ளதாக இருக்க போகிறது. അതാണ് തിമോത്തിയോസിൽ പറയുന്നത്. അങ്ങനെയുള്ള വടികൾ ഉടമസ്ഥന് ഉപയോഗവും നല്ല വേലയ്ക്കൊക്കെ ഒരുങ്ങിയിരിക്കുന്ന മാനപാത്രമായിരിക്കും. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானாய் இருக்கிறார். 2 തിമോത്തിയോസ് 2:21 വാക്യം ഇപ്രകാരം പറയുന്നു. ഇവയെ വിട്ട് തന്നെത്താൻ വെടിപ്പാക്കുന്നവൻ വിശുദ്ധവും ഉടമസ്ഥന് ഉപയോഗവുമായി. பிரியமானவரே, எஜமானனுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ഉടമസ്ഥന് ഉപയോഗമുള്ള പാത്രമായി ദൈവം നമ്മളെ മാറ്റി. எஜமானன் நமக்கு அடித்தளமான மூளைக்கல்லாய் இருக்கிறார். ആ ഉടമസ്ഥനാണ് നമുക്ക് അടിസ്ഥാനമായിരിക്കുന്നത്. அந்த ஆமென் அடித்தளத்தின் மேல் நீங்களும் நானும் ஆவிக்குரிய கற்களாய் இருக்கிறோம். ആ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ ഓരോരുത്തരും ആത്മാവിൽ ഓരോ കല്ലുകളായിരിക്കും. இந்த நாட்களிலே உங்களுடைய கோளுக்குள்ளாக சில துளிர்கள் வரப்போகிறது. ഈ കാലങ്ങളിൽ ദൈവം നമ്മുടെ വടികളിൽ ചില തളിർപ്പുകൾ കടന്നു വരും. நீங்கள் கர்த்தாவுடைய பாதத்தில் தாழ்ந்து கேட்ட பல விஷயத்தின் மேல் தேவன் சில கனிகளை கொடுக்க போகிறார். നമ്മൾ ദൈവസന്നിധിയിൽ കേട്ട പല വചനങ്ങൾക്ക് ദൈവം നമുക്ക് ചില ഫലത്തെ കൊടുക്കാൻ പോകുകയാണ്. ஆமென். அது கனிகளை கொண்டு நிரம்ப போகிறது. ഫലങ്ങൾ കൊണ്ട് നിറയാൻ പോകുകയാണ്. எத்தனை கரங்களை ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർ കരമേൽക്കാം? நீ பாரம்பரியம் அல்ல உனக்கு கனிகளை கொடுக்க போகிறது. നമ്മുടെ പാരമ്പര്യങ്ങളല്ല ദൈവത്തിന്റെ ഫലം. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுகிற கனிகளை கொடுக்க போகிறது. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവർ ഫലത്തെ കൊടുക്കാൻ പോകുകയാണ്. அவன் எல்லாரும் அதற்காக ஒப்பு கொடுக்கலாமா? എല്ലാവരും അതാണ്